மறக்காமல் கோபி சுதா சேனலையும் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது ரவா அப்பம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது ரவை 1 கப்னா 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கேசரி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை எடுத்துக்கலாம், 1 கப் சுகர் இல்லைன்னா நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 7 ஏலக்காய் வந்து நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயுமே நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், சர்க்கரை, 1 கப் ரவை, இது 3மே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரவா அப்பம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 3 பொருள் வச்சு நம்ம செய்கிறோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம குயிக்காக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைனாவோ அதாவது போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம். நம்ம 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி விடணும். இது வந்து 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் வாட்டர். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ரவை, சுகர் இது 2மே நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவை, சர்க்கரை, ஏலக்காய் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது நல்லா வேகணும். அதே மாதிரி சர்க்கரையிலையும் தண்ணி விடும். இது வந்து கரெக்டாக இருக்கும், வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆற வச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். ஆற வச்சுட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம பிடிச்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. நம்ம லைட்டாக நெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். நல்லா கிராக் இல்லாமல் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கலர் வேணுனாலும் கலர் போட்டுக்கலாம். நான் கலர் போடலை. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பொறுமையாக திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைமு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இதுவும் இதே மாதிரி இந்த சைடு பொன்னிறமாகட்டும். எடுத்துக்கலாம். இது நம்ம எடுத்துட்டு ஆயில் மட்டும் லைட்டாக நம்ம வடிச்சுக்கலாம். இது லைட்டாக வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடும். திருப்பி போட்டுக்கலாம். இவன் சீக்கிரமாக வேக மாட்டேங்கிறான். சீக்கிரம் வேக தங்கம், ஏண்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து எண்ணெயை வடிச்சுக்கலாம். சுவையான ரவா அப்பம் ரெடி. நான் ரவா அப்பம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஆசைகளை விட்டுவிட்டு சிறந்த ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களை அனைவரும் பாராட்டுவார்கள். பற்றை துறந்து வாழ்பவர்களின் பெருமையை நூல்கள் பாராட்டி பேசுகின்றன.